Hello everyone, welcome back to my channel Recipes by Subi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு perfect snack recipe மசாலா nachos. இது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை லோல வச்சுக்கோங்க. டேஸ்ட்டுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் இதுல 1.5 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் தண்ணிக்கு 1.5 கப் அரிசி மாவு கரெக்டா இருக்கும். இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். இதை குயிக்கா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை லோல வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். இது கொஞ்சம் கட்டி கட்டியா தான் இருக்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து ஒரு மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கிறப்பே நம்ம இதை நல்லா பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சு ஒரு டோ கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடலாம். நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூனுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். நான் அப்படியே தான் டோ பண்ணியிருக்கேன். நல்லா நீட் பண்ணுங்க. டெக்ஸ்சர் கொஞ்சம் கிரம்பிளாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் நீட் பண்ண அது நார்மலாக சாஃப்ட் ஆயிரும் உங்களுக்கு. இப்போ டோ ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் டோவை வச்சு அதை 4 டிவைட் பண்ணிக்கோங்க. 4 டிவைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பார்ட்டை மட்டும் பால் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பாலை ரெடி பண்ணதுக்கப்புறம் நல்லா தின் ஷீட் மாதிரி பண்ணிக்கோங்க. ஷீட்ஸை நல்லா ஸ்ட்ரெயிட் லைனாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணுறப்போ ஈவன் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிறுசாக வேணா சிறுசாக, பெருசாக வேணா பெருசாக. இதை நீங்கள் நைஃப் இல்லைனா கட்டர் வச்சு பண்ணிக்கோங்க. எட்ஜஸ் வேணா ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ட்ரையாங்கிள்ஸுமே ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா சின்ன ட்ரையாங்கிளாகவும் பண்ணிக்கலாம், இல்லை தேவைப்பட்ட பெருசாக கூட பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ஃபோர்க் வச்சு இதை குத்தி விட்டுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு உப்பி வராமல் இருக்கும். அடுத்து இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ட்ரையாங்கிள்ஸை இதில் ஒன்றா ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சு பார்த்து ட்ரா பண்ணுங்க. அடுத்து இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகாது, ஒயிட்டாகவே தான் இருக்கும். ஸோ குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ரிமைனிங் பேட்சஸ் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணதை இமீடியட்டாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அந்த ஆயில் கண்டென்ட் இருக்கிறப்பே அதில் நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், நீங்கள் நார்மல் ரெட் சில்லி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா. இது ஆப்ஷனல் தான், போட்டுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து இதை நல்லா குயிக்காக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக ஒரு டாஸ் கொடுத்துருங்க. மசாலா நல்லா ஈவனாக உங்களுக்கு அப்ளை ஆகிடும். சால்ட் அண்ட் ஸ்பைஸை உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா நாச்சோஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கிறிஸ்பி அண்ட் ஸ்பைசி மசாலா நாச்சோஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பர்ஃபெக்ட் ஈவினிங் ஸ்நாக். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கெட்சப் வச்சு சர்வ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from me, Shweta. See you guys in my next video.